ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த தீவிரவாதத்துக்கும் இந்தியாவை சார்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி 4 செக்ஷன் கீழே அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு சமூகத்தை சார்ந்தோ, ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தோ, இல்லை ஒரு தனி மனிதரை சார்ந்தோ யாருனா ஃபேக்காக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஐபிசி செக்ஷன் 153 மற்றும் 295, நியூ பிஎன்எஸ் செக்ஷன் 195 1Dயின் படி ஒரு சமூகத்தை மீது வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரியும், இல்லை சண்டையை உருவாக்குற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஃபேக்காக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற பட்சத்தில் 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும்.